இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். இயேசு என்று பெயரிடுவேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் அவர் வழியாக வெளிப்பட்டன.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 24 வரையிலானவைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்வான வாழ்வு குடும்பங்களில் திளைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளை தனியாக திருந்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. சில தவறுகள் செய்யும்போது உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு நாம் பொது இடத்திலே திருத்த விளைகிறோம். இதனால் தவறு செய்தவரின் மனம் உடைகிறது. இப்படி செய்வதனால் அவருக்குள் இருக்கும் மகிழ்ச்சியும் மறைகிறது. தவறு செய்தவரை எப்படி திருத்த வேண்டும் என்பது பற்றி யோசேப்பு இன்றைய இறைவார்த்தை வழியாக சொல்லி தருகிறார். அன்னை மரியாள் அவரோடு கூடி வாழும் முன் அவர் கருவுற்றிருந்தது அவருக்கு தெரிய வந்தது. இருப்பினும் அவர் அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிட திட்டமிட்டார். நாமும் மறைவாக தனியே அழைத்து தவறுகளை திருத்தினால் 2 அற்புதங்கள் நடைபெறும். ஒன்று அடுத்தவருக்கு உயர்வு, இன்னும் ஒன்று நமக்கும் உயர்வு. தவறுகளை பொதுவில் சுட்டி காட்டும் போது அந்த நபருக்கும் நமக்கும் பகைமை வளர தொடங்குகிறது. அதற்கு மாறாக அடுத்தவரின் தவறுகளை நாம் தனியே பண்போடு திருத்தும் போது அவர் மனம் பெரிதும் பாதிப்படைவதில்லை. அவர் மனம் உயர்வு அடைகிறது, ஊக்கம் பெறுகிறார். இப்படிப்பட்ட தவறுகளை இனி செய்யக்கூடாது என்ற பிரதிக்கனை செய்கிறார். சாதிப்பதற்கான வேகம் தனியே திருத்தும் போது அவருக்கு கிடைக்கிறது. தனியாக கூப்பிட்டு தவறு செய்தால் திருத்தக்கூடியது ஒரு சவாலான காரியங்கள் கூட. ஏனென்றால் நாம் திருத்தும் போது நம்ம என்ன சொல்லுகிறோம், அவர் என்ன கேட்கிறார், அவர் என்ன வெளியே போய் சொல்லுவார் என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு சோதனை உண்டு. வித்தியாசமான விசித்திரமான காரியங்களை கூட வெளியே பேசப்படலாம் என்ற ஒரு சோதனையும் வரும். அதையும் எதிர்கொள்ள இந்த நேரத்திலே தயாராக இருக்க வேண்டும். நாம் பொது இடத்தில் யாரையும் கண்டிக்காமல் தனியாக அழைத்து திருத்தும் போது அது நமக்கு பெருமையை பெற்றுத் தருகிறது. நம்மை பற்றி உயர்வாக நினைக்க அது வழிவகை செய்கிறது. நம்மை பற்றி பிறர் இவர் உயர்ந்த மனிதர் என்று வெளியே சொல்வதற்கான வாய்ப்பையும் அது ஈட்டித் தருகிறது. இது அடுத்தவருக்கு நமக்கு மட்டுமல்ல உயர்வு, நம்மை படைத்த இறைவனுக்கும் தான் உயர்வு. அன்னை மரியாள் தவறு செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை. ஆனால் யோசேப்பு திட்டமிட்டார். மனிதன் தானே, மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் இதுதான் கடவுளுடைய திட்டம் என்று சொன்னவுடன் வெளிப்படையாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நமக்கு உரிய வாழ்க்கை. திருவருகை காலத்தில் இருக்கிறோம். முடிந்தவரை தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். மனம் திரும்ப வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மனமாறுவோம். தவறுகளை காணுகிற பொழுது பக்குவமாக சுட்டி காட்டுவோம். தனியாக அல்லது குழுவிலே சுட்டி காட்டப்படுகின்ற வாய்ப்பு வரும்போது சுட்டி காட்டுவோம். அதுக்கான துணிச்சலை கடவுள் தரும்படியாக கேட்போம். அடுத்தவரின் தவறுகளை பொதுவில் திருத்த மிக வேகமாக நாம் முயற்சி எடுப்பதை விட தனி அழைத்து இனி அடுத்தவரின் தவறுகளை பண்போடு திருத்த முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நேர்மையோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.
தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும்
மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.